ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு செய்தி, கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு அற்புதமான செய்தி. இந்த செய்தியின் தலைப்பு, ஒருபோதும் விட்டுவிடாதே, நெவர் கிவ் அப். இந்த செய்தியின் தலைப்பு, பிரியமானவர்களே, ஒருபோதும் விட்டுவிடாதே, நெவர் கிவ் அப். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 14வது வசனம். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பவுல் சொல்கிறாரு, அந்த லக்கை நோக்கி நான் தொடருகிறேன், நான் விட மாட்டேன். இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அதை தொடர்ந்து கொண்டிருப்பேன், அதை விட மாட்டேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படியாக நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, வேத புத்தகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய வெற்றிக்காக நாம் நம்முடைய முயற்சியை எப்பொழுதுமே கைவிடக்கூடாது. நெவர் கிவ் அப். நம்முடைய வெற்றிக்காக நம்முடைய முயற்சியை எப்பொழுதும் கைவிடக்கூடாது என்று வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்கள், நமக்கெல்லாம் தெரியும், வின்ஸ்டன் சர்ச்சில் என்ற இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் பிரதம மந்திரியாக இருந்த பொழுது ஒரு முறை ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவுக்கு அவரை சிறப்பு சொற்பொழிவாளராக அழைத்திருந்தார்கள். பாருங்கள், மேல்நாடுன்னு சொல்லும் பொழுது யூகே, யுஎஸ் அங்கெல்லாம் பார்க்கும் பொழுது பங்க்சுவல் டைமாக இருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு அரசியல் தலைவர் வர்றாரு, நைட்டு 8 மணிக்கு வர்றாருன்னா அவர் நைட்டு 12 மணிக்கு தான் வருவார். நாமும் கூட ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறது கூட நம்ம 1 மணி நேரம் லேட்டாக தான் போகிறோம். பங்க்சுவாலிட்டி நமக்கு அவ்வளோ இல்லை. ஆனால் மேலை நாடுகளிலே, யுஎஸ், யூகேல பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது அப்படி தான், உண்மை தான். இப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டமளிப்பு விழாவில் அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களை சிறப்பு சொற்பொழிவாளராக அழைத்திருக்கிறார்கள். அழைத்து அவங்க டைம் கொடுத்துருவாங்க, டைம் ஸ்லாட் கொடுத்துருவாங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் நீங்கள் பேசணும்னு அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்கப்பட்டது. ஸோ ஆனால் பிரைம் மினிஸ்டர் பல வேலைகள் காரணமாக அந்த கூட்டத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் பிரைம் மினிஸ்டர் வரல, சிறப்பு விருந்தினர் வரல. ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் எதுவும் நிற்கல, அது அவங்க ஷெட்யூல் படி போயிட்டே இருக்குது. பிரைம் மினிஸ்டர் பேச வேண்டிய நேரமும், அவருக்கு ஷெட்யூல் பண்ண நேரமும் வந்தாச்சு, இன்னும் அவர் வரல. அதனால் இன்னும் சரி, ஒரு 1/4 மணி நேரம் பிறகு வந்துடுவாருன்னு சொல்லி வேறு ப்ரோக்ராம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது கடைசியாக ஒரு 5 நிமிஷம்தான் இருக்குது. பிரைம் மினிஸ்டருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு 5 நிமிஷம்தான் இருக்குது. அந்த 5 நிமிஷத்தில் தான் அவர் வந்து அமர்ந்தார். ஆர்கனைசர், அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவர் அவர்கிட்ட மெதுவாக போயிட்டு, சார், யூ ஹேவ் ஒன்லி 5 மினிட்ஸ் அப்படின்னார். அப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், நோ ப்ராப்ளம் அப்படின்னாரு. 5 நிமிஷமாவது இருந்தது. ஸோ அவர் எழுந்தார், வின்ஸ்டன் சர்ச்சில் எழுந்து மைக்கு முன்னால் போயிட்டு அந்த 5 நிமிஷம் தான் பேசினார். பேசிட்டு உட்காந்துட்டார். என்ன பேசினார் அந்த 5 நிமிஷம்? நெவர் கிவ் அப், நெவர் நெவர் கிவ் அப், நெவர் 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 கிவ் அப் என்று 3 முறை முழக்கமிட்டுட்டு போய் உக்காந்துட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது போதுமே. புதிதாக பட்டம் வாங்கி அவர்களுடைய ஒரு கேரியர், அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிற இந்த இளம் பட்டதாரிகளுக்கு இந்த அட்வைஸ் போதுமே. நெவர் கிவ் அப், நெவர் நெவர் கிவ் அப், நெவர் 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 கிவ் அப். விடாதே, ஒருபோதும் விடாதே. உன்னுடைய முயற்சியை ஒருபோதும் விடாதே. முயற்சியை தளர்ச்சி அடைய செய்யாதே, அப்பொழுதுதான் நீ வெற்றி அடைவாய் என்ற இந்த அற்புதமான ஒரு அட்வைஸ், ஒரு ஆலோசனையை அந்த பட்டதாரிகளுக்கு, இளம் பட்டதாரிகளுக்கு கொடுத்து விட்டு பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் போய்விட்டார். அவருடைய அந்த பிரைம் மினிஸ்டராக இருந்த காலத்திலெல்லாம் இப்படித்தான், அதே ப்ராக்டிக்கலாக அவர் செய்தே காட்டினார். பல போர்களை வேர்ல்டு வார்லெல்லாம் அவர் இங்கிலாந்து வெற்றியடைய செய்திருக்கிறார்.
உலக முழுவதையும் ஆண்டு இப்படியாக அவர்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்கள், நமக்கு தெரியும். சரி, இருக்கட்டும். ஆனால் அவர் சொன்னது நெவர் கிவ் அப், நெவர் நெவர் கிவ் அப், நெவர் 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 கிவ் அப். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிக்காக நாம் நம்முடைய முயற்சியை விட்டுவிடவே கூடாது, கைவிடக்கூடாது. வேதம் நமக்கு அதுதான் போதிக்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பெருமையானவர்களே, விசுவாசிகளே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே வேதம் இன்னும் கிளியராக என்ன சொல்லுதுன்னா, உலக பிரகாரமான காரியத்தில் கூட நம்முடைய முயற்சியை விடக்கூடாது. ஆனால் நன்மையான காரியங்களுக்கு தான் நம்ம முயற்சியை விடாமல் செய்யணும். ஒருத்தனை எப்படியும் போட்டு தள்ளிடுவேன், அவனை எப்படியும் அழிச்சிருவேன், இது நான் விட மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அது தவறு. ஆனால் நன்மையான காரியங்களுக்காக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்திற்காக, வெற்றிக்காக நாம் எடுக்கிற முயற்சிகளை நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. இன்னும் வேதம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையிலே உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் செய்கிறீங்க, நல்லது. ஆனால் அதெல்லாம் டெம்பரவரி தான், ஒரு காலகட்டத்துக்கு மாத்திரம்தான். ஆனால் நித்தியத்திற்காக நீங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சியை நீங்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது. நித்தியத்திற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது. பாருங்கள், ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கிற 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஸ்தோத்திரம். ஆகவே தேவபக்தி, நித்தியத்திற்குரிய அந்த முயற்சியானது இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, மறு உலகத்திற்கும் பிரயோஜனம் உள்ளது, நித்தியமாக பிரயோஜனம் உள்ளது. ஆகவே நித்தியத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே, தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்து கொள்வதிலே நம்முடைய முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது, தளரவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும் சரி, இதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. இதை குறித்து இந்த நாளில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். பாருங்கள், முதலாவதாக நாம் பார்க்கிறது என்னன்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்போ நம்ம ஆத்தும ரட்சிப்பை பெறுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று அவரோடு உடன்படிக்கை செய்து முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசியாக கிறிஸ்துவனாக நம்ம வாழ்க்கை தொடங்கும் பொழுது நம்ம விசுவாச வாழ்க்கை ஓட்டத்திலே ஓட ஆரம்பிக்கிறோம். ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட இந்த ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற வரைக்கும் நாம் அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பை, ஆத்தும ரட்சிப்பை காத்து கொண்டால்தான் இன்னொரு ரட்சிப்பு வரும். இன்னொரு ரட்சிப்புனா இந்த சரீர ரட்சிப்பு. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த சரீரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த சரீரம் நம்மை இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்காக காந்தம் மாதிரி இழுக்குது, புவி ஈர்ப்பு சக்தி மாதிரி இழுக்குது. உலகத்தினுடைய எல்லா இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் இழுக்குது. அதை எதிர்த்து நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். எப்போ இந்த சரீரத்திலிருந்து நாம் விடுதலை அடைகிறோமோ அப்போ நாம் முழு விடுதலை அடைகிறோம். ஆகவே ஆத்தும ரட்சிப்பை பெற்று நாம் இந்த சரீரம் இழுக்கிற இழுப்புக்கு எதிராக போராடி 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 அந்த ஆத்தும ரட்சிப்பை நாம் காத்து கொள்ளும் பொழுது கடைசியில் கர்த்தர் வரும் பொழுது, பிரியமானவர்களை, இந்த சரீரம் மறுரூபப்பட்டு இந்த மண்ணான சரீரம் விண்ணவர் சாயலை தரித்து கொண்டு அவரோடு போய் சேரும் பொழுது இந்த சரீர மீட்பு வருகிறது. முதலாவதாக ஆத்ம மீட்பு. அதை ஆத்ம கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தும் காத்து கொள்ளும் போது சரீர மீட்பு வருகிறது. அப்பொழுது நம்முடைய ரட்சிப்பு முழுமையாகி நாம் தேவனோடு ஆண்டவரோடு நித்தியமாக இருப்போம். ஆகவே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, டிக்கெட் எடுக்கிறீங்க. டிக்கெட் எடுத்து நீங்கள் கடைசியில் நடுவில் செக்கிங் இருக்கும். பஸ்ஸில் போகும்போது நடுவில் செக்கிங் இருக்கும். ட்ரெயினில் டிடிஆரா டிக்கெட் செக்கர் வருவார், டிக்கெட்டை காட்டணும். இல்லை டிக்கெட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போகலை. கடைசியாக நீங்கள் இறங்குற வரைக்கும் அந்த டிக்கெட்டை பத்திரமா வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும், இல்லைன்னா இறக்கி விட்ருவாங்க. எஸ்.
அதுபோல தான் கடைசி வரைக்கும் உள்ள ஆத்தும ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே நம்முடைய முயற்சியை விடக்கூடாது. இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிற முயற்சியை ஒருபோதும் நம்ம விடக்கூடாது. அந்த முயற்சியை நாம் தொடர்ந்து நெவர் கிவ் அப். உன்னுடைய ஆத்தும ரட்சிப்பை நெவர் கிவ் அப். உலகத்தினுடைய எத்தனை காரியங்கள் வந்தாலும் ஆத்தும ரட்சிப்பை விட்டு விடாதே, நெவர் கிவ் அப். அப்பொழுதுதான் முடிவில் நித்தியத்தில் நமக்கு ஆத்தும ரட்சிப்போடு சேர்ந்து சரீர ரட்சிப்பு வந்து தேவனோடு நாம் இருப்போம். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 9 லூக்கா 9வது அதிகாரம், லூக்கா 9:62 என்ன சொல்கிறாரு? அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். கலப்பையின் மேலே கை வச்சுட்டு அது முழுசுமாக அந்த நிலத்தை உழுது முடித்து விதையை விதைச்சி தண்ணி ஊற்றி அது விளைச்சல் வர்ற வரைக்கும் முயற்சியை கைவிடக்கூடாது. நெவர் கிவ் அப். இது என்னால் முடியாது, மழை வராது, இந்த பூமி சரியில்லை சொல்லாத. பிரியமானவர்களே, சமீபத்தில் நான் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஒரு வயதான தம்பதியார் பாருங்கள், உண்மையால் நடந்தது தான், உண்மையாக நடந்த எல்லாம் சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் இந்த நியூஸ் போச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு வயதான தம்பதியார், அவர்களுக்கு ஒரு சின்ன நிலம் இருக்கிறது, அவர்களுக்கு உழுவதற்கு காளை மாடு வாங்குவதற்கு பணம் இல்லை. என்ன செய்கிறாருன்னா பாருங்கள், அந்த ஏர் இருக்கு இல்லையா, ஏர், அந்த வயதான அந்த மனிதன் தன்னுடைய தோளில் அதை கட்டி கொண்டு மாடு மாதிரி இழுக்கிறாரு. பின்னால் அவருடைய மனைவி அந்த ஏருடைய அந்த இது இருக்கு இல்லையா, அதை அப்படியே பூமியில் வைத்து அப்படியே இந்த வயதான தம்பதியார் அந்த நிலத்தை உழுகிறார்கள். அவர்களே அந்த ஏர் பூட்டி அவர்களே உழுகிறார்கள். இது பெரிய லெவல் வரைக்கும் போயிட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பலரும் குரல் கொடுத்துருக்கிறதாக நான் பார்த்தேன். பாருங்கள், தே நெவர் கிவ் அப். எனக்கு காளை மாடு வாங்க காசு இல்லை, ஆனால் நிலம் இருக்குது, என்னால் முடியாது, என்னால் உழ முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லலை. தே நெவர் கிவ் அப் தேர் எஃபர்ட்ஸ். பாருங்கள், அது நிலத்தை உழுதாங்க அவங்க அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. ஆகவே பிரியமானவர்களே, ஒரு வேலையை ஆரம்பித்து விட்டு பாதியில் விடக்கூடாது. ஒரு வேலையை ஆரம்பித்து இதை நான் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு செய்யணும். கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார், இந்த வேலையை செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார், அவர் தான் இந்த வேலையை ஆரம்பிக்க எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த வேலையை செய்து பாருங்கள், கலப்பையின் மேல் கை வைத்து பாதியில் விட்டுட்டிங்கன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட், யூ வில் நாட் இன்ஹெரிட் த கிங்டம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சேர முடியாது. ஆக ஒரு வேலையை ஆரம்பித்து யூ ஷுட் நெவர் கிவ் அப். விட்டு விடக்கூடாது, ஒரு போதும் பாதியில் விட்டு விடக்கூடாது, தொடர வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், நான் கூட என்னுடைய ஏஎம்ஐ இன்ஜினியரிங் படித்தேன். நான் ஏஎம்ஐ ஆரம்பித்த பிறகு படித்து கொண்டே இருக்கும் பொழுது நிறைய புக்ஸ் வாங்கணும், வேலையும் செய்யணும், படிக்கணும். அப்படியாக இருக்கும் பொழுது நடுவில் சரி விட்டுடலாமான்னு வந்தது. ஆனால் என் வீட்டில் இருந்து என்ன மூத்தவர்கள் சொன்னாங்க, நெவர் கிவ் அப். ஆரம்பித்தது யூ ஷுட் நெவர் கிவ் அப். அதனால் நான் தொடர்ந்து படித்து அந்த இன்ஜினியரிங் டிகிரி முடித்து பல உயர்வுகளை என்னுடைய கேரியரில் நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதனால் ஜெபத்தோட கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு அப்படியே தொடரும் பொழுது அதில் எனக்கு வெற்றி கிடைத்தது. எஸ் பிரியமானவர்களே, நெவர் கிவ் அப், நெவர் நெவர் கிவ் அப். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாருங்கள், ஆண்டவராக இயேசு இன்னொரு காரியத்தை சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 வசனத்தில் என்ன சொன்னார்? லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு எக்ஸாம்பிளாக ஓமையை வைத்து சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், நெவர் கிவ் அப் யுவர் ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டார். சோர்வு வந்தாலும் ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், ஜெபத்தை மாத்திரம் விடக்கூடாது. ஏன்னு சொன்னால், இந்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து செய்து, ஜெபம்னு சொல்ல ஏதோ நம்ம கேட்டு 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 வாங்குறதில்ல, கேட்டு கேட்டு வாங்கி பீரோவை நிரப்புறதில்ல, வீட்டை நிரப்புறதில்ல, அது இல்லை. ஜெபமானது ஆண்டவரிடத்தில் உலக பொருட்களையும் மாத்திரமல்ல, ஆன்மீக சக்தியையும் நம்முடைய ஆவிக்குரிய பலனையும் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம்தான் ஜெபம். ஹல்லேலூயா. பிசாசை வெல்கிறது ஜெபம். ஆகவே ஜெபத்தை எந்த பிசாசு விரும்புவான் நம்ம ஜெபத்தை விட்டுடணும். பட் நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் யுவர் ப்ரேயர், நெவர் கிவ் அப் யுவர் ப்ரேயர். ஏன்னா நீங்கள்
தொடர்ந்து ஜெபித்தாதான் நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஏன்னா பாருங்கள், ஒரு வசனத்தில் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், லூக்கா 21:36, லூக்கா 21:36 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பாக நாம் நின்று நாம் மறுரூபப்பட்டு அவரோடு சேர்ந்த நித்தியத்திலே அவரோடு நித்தியமாக வாழ்வதற்கு ஜெபந்தான் முக்கியம். ஜெபத்தை கைவிட விட்டிங்கன்னா போச்சு, எல்லாம் போச்சு. நீங்கள் ஆரம்பிச்சது போகிறது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஹல்லேலூயா. ஜெபத்தை நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் யுவர் ப்ரேயர். ஒரு போதும் கைவிடாதே, ஒரு போதும் விட்டு விடாதே. உன் ஜெப வாழ்க்கையை ஒரு போதும் விட்டு விடாதே. விழிப்போடு ஜெபித்து கொண்டே கடைசி வரைக்கும் ஆண்டவர் வந்து உன்னை கரம் பிடித்து அவர் ராஜ்யத்துக்கு எடுத்து கொண்டு போகிற வரைக்கும் ஜெபத்தை கைவிடாது. ஏதோ ஜெபம் வந்து கேட்டு வாங்கிறது இல்லை. அதுக்கு தான் சொன்னார், என்ன வேணாலும் கேளுங்க என் நாமத்தில், குமாரனுடைய நாமம் பிதாவில் மகிமைப்படும்படியாக, பிதாவுடைய நாமம் குமாரனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. பிதா குமாரன் நாமம் நம்மால் மகிமைப்படணும், நம்ம கேட்குறது அப்படிப்பட்டதாக இருக்கணும், கொடுப்பார். சோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, ஜெபத்தை மாத்திரம் எப்பயும் கைவிடாதீங்க. நெவர் கிவ் அப் யுவர் ப்ரேயர். சோத்திரம். பழைய ஏற்பாட்டுக்கு போகும்பொழுது எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். வல்லமையான தீர்க்கதரிசி, வல்லமையான காரியங்களை செய்தார். ஒரு முறை என்ன நடந்த அவருடைய வாழ்க்கையில் மரண பயம் வந்து விட்டது. மரண பயம் வந்து சோர்ந்து போய் எனக்கு இனி இந்த ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி, ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும், தேவையில்லை, போதும், முடிச்சிடுறேன், ஏன் ஊழியத்தை நான் முடிச்சிடுறேன், எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, என்னை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள், உமக்காக இவ்வளோ ஊழியம் செய்கிறேன், என்னை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சோர்வடைந்து ஒரு இடத்துல போய் படுத்துட்டார். என் உயிர் எடுத்துக்க ஆண்டவரேன்னு சொல்லி படுத்துட்டார். எலியா தீர்க்கதரிசி, பவர்ஃபுல் மேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? சோர்வடைந்து அவர் அப்படியே அவருடைய முயற்சிகளை கைவிட விட்டாரா? இல்லை. நல்லா தூங்குறாரு. தட்டி எழுப்பி அவருக்கு பலன் வரத்தக்கதாக உணவை கொடுத்து கமான் ஊழியத்தை செய்ய அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி அவரை உற்சாகப்படுத்தி ஊழியம் செய்ய அவரை ஓட வைத்தார். ஊழியத்திலே ஓட விட்டார். அவர் முயற்சியை கைவிட தேவன் அவரை விடவில்லை. ஹல்லேலூயா. உங்களை விட மாட்டார். பாருங்கள், இதை குறித்து நாம் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் அற்புதமான காரியம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்து 19வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 19:4-5, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். எப்பா எழுந்திருப்பா, போதும், நீ சோறு அடைஞ்சது போதும், சாப்பிட்டு நீ செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்குது. கமான், டோன்ட் வரி. உன் உயிரை எவனை எடுக்க முடியாது. உன் உயிருக்கு நாம் பாதுகாவல். உன் உயிரை எப்படி எடுத்துருவான் ஒருத்தன்? யாரும் எடுக்க முடியாது. கமான் என்று சொல்லி அவரை ஊழியத்தில் அனுப்புகிறார். பிரியமானவர்களை பாதுகாக்க கர்த்தர் இருக்கிறார். ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? why you want to give up? நிறைய பேர் நம்ம அப்படி தான் சொல்கிறோம், போதும், அவ்வளோதான், நான் செத்துடுறேன். நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வரும். கர்த்தர் சொல்கிறார், இல்லை, ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, ஐ வில் கிவ் யூ ஸ்ட்ரெங்க். உனக்கு பலனை நான் கொடுக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன். கமான், நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. உன்னை எப்போ எடுக்கணுமோ நான் எடுத்துக்கேன். நேரம் வந்தப்போ எலியாவை சுழல் காற்றில் எடுத்துக்கொண்டார். அவர் ஊழியம் முடிந்த பொழுது சுழல் காற்றில் எடுத்துக்கொண்டார். அது வரைக்கும் அவர் ஊழியம் செய்ய வைத்தார். நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். பாருங்கள், அதே போல் நம்ம பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, பவுல் அவர் ஊழியத்தில் நிறைய பேர் அவர் அப்படியே கைவிட்டுட்டாங்க. ஊழியம் செய்யும் போதே கைவிட்டுட்டாங்க. ஆனாலும் கூட அவர் தொடர்ந்து ஊழியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16-17 வசனங்களில் பவுல் சொல்கிறாரு, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னுடைய கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்கும் புறஜாதியாரெல்லாம் கேட்கிறதற்கும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. எல்லாம் அவரை கைவிட்டாங்க, எல்லாம் கும்பலாக போனாங்க.
போனால் அவர் நிற்கிறாரு, பதில் சொல்லணும். ஒரு பெரிய கூட்டத்தில், ஒரு சங்கத்தில் பதில் சொல்லணும் ஊழியம் செய்ததற்காக. பார்த்தீங்கன்னா கூட இருந்தவங்களாம் போயிட்டாங்க, யாருமே காணும். திரும்பி பார்க்குற ஒருத்தரையும் காணும். இவர் தான் நிற்கிறார். ஆனாலும் தைரியமாக அங்கே பதில் சொன்னார். கர்த்தர் அங்கே காத்து கொண்டார். மாத்திரமல்ல, அங்கிருந்து போய் அவர் ஊழியம் செய்தார். வல்லமையான ஊழியம் செய்ய கர்த்தர் பலப்படுத்தினார். பிரியமானவர்களே, நீங்கள் நம்பி இருந்தவர்கள், உங்கள் உடன் இருக்கிறவர்கள் உங்களை கைவிட்டாலும் கூட தைரியமான நில்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஸோ நெவர் கிவ் அப். ஆகவே விட்டு விடாதீங்க. பாருங்கள், நம்ம பார்க்குறோம், ஒரு ஊமை ஆண்டவர் சொன்னார். என்ன ஊமை சொன்னார்? ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு லாசரு என்ற ஒரு பிச்சைக்காரனும். அந்த பிச்சைக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் நோய், வறுமை. ஆனாலும் பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். இந்த லாசருவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். லூக்கா 16, 19, 20 வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து என்று சொல்லி கீழே விழுற துணிக்கைகளை அவன் எடுத்து சாப்பிட்டு தான் லாசரு. பருக்கைகள் நிறைந்து, வறுமை, ஒன்றும் கிடையாது. லாசரு அந்த ஐஸ்வர்யவான் நல்ல பணக்காரன், எல்லாம் இருக்குது. இப்போ 2 பேர் இருக்கும் பொழுது பாருங்கள், இந்த லாசரு மரிக்கிறான், தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிறான். அந்த ஐஸ்வர்யான் மாற்றி விட்டுருங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த லாசரு இவ்வளவு பாருங்கள், அவனுடைய வியாதியின் வேதனையிலும் வறுமையின் கொடுமையிலும் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை கைவிடவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை விடவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்து கொண்டு ஓடினான். மறுமையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு வறுமை வந்த உடனே சோர்ந்து போகிறோம், ஒரு வியாதி ஜுரம் வந்த உடனே சோர்ந்து போகிறோம். இந்த லாசருக்கு மேலேயா வறுமை, இந்த லாசருக்கு மேலேயா வியாதி? அந்த வியாதியின் வேதனையிலே, வறுமையின் கொடுமையிலே தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்து கொண்டான். He never gave up. ஒருபோதும் கைவிடவில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது, இவ்வளோ ஊழியம் செய்தார், சீஷர்கள்லாம் கூட இருந்தாங்க, எல்லாம் புகழ்ந்தாங்க, எல்லாம் கூட வந்தாங்க. கடைசியில் அவரை கல்லணை போல பிடிக்க வந்த பொழுது அவரோடு இருந்தவங்களை ஏதோ ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் முடியல. ஏன்னா அவங்கள சொல்லி தப்பு இல்லை. பாருங்கள், பெரிய பெரிய ஈட்டியும் கத்தியும் கொண்டாந்து சேவகர்கள் வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க இந்த ஏழை, இந்த ஒன்றும் இல்லாத சீட்டுகள்? ஓடி போயிட்டாங்க, அவ்வளோதான். இவர் தனியாக நிற்கிறார். ஆனாலும் தைரியமாக தனியாக நின்று பிதா அவருக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை, சிலுவையை செய்து முடித்தார். சிலுவையில் ஏறி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தமக்கு பிதா கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். சிலுவையில் எவ்வளோதான் அடி வாங்கினாலும், எவ்வளோதான் கொல்லப்பட்டாலும், என்னதான் தனியாக நின்றாலும் கூட தனியே அந்த ஊழியத்தை இயேசு செய்து முடித்தார். தான் நம்பியிருந்தவர்களெல்லாம் தன்னை கைவிட்டாலும். பாருங்கள், அதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது மார்க்கு 14வது அதிகாரத்தில் மார்க்கு 14 நம்ம வாசிக்கிறோம். 49:50. மார்க்கு 14, 49, 50. நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். பிடிக்க வந்தாங்க. அவர் சொல்கிறார் தைரியமா, ஏன்பா இப்போ இப்படி வரீங்க நைட்டில்? நான் தான் அப்படியே டேயில் உங்கள் மத்தியில் தான் நான் பிடிக்க வேண்டியது தானே, ஏன் நீங்கள் பயந்துட்டு வர்றீங்க என்ன பிடிக்கிறதுக்கு என்று கேட்குறாரு. அப்போ கூட இருந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. இவர் தனியாக நின்றார். பிலாத்துவை சந்திக்கிறார், அண்ணா காய்பாவை சந்திக்கிறார், எல்லா சங்கத்தையும் சந்திக்கிறார். தனியாக பதில் கொடுக்கிறார், தனியாக நிற்கிறார். தனியாக நின்று கடைசியில் மார்க்கு 15:24, மார்க்கு 15:24, அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறையப்படும் வரைக்கும் தனியாக நின்று பதில் சொல்லி சிலுவைக்கு ஏறினார். 3ஆம் நாள் வெற்றிகரமாக உயிரோடு இருந்தார். ஆகவே அந்த வெற்றி எப்போ கிடைக்கும்? உயிர்த்தெழுதல் என்ற வெற்றி எப்போ அவருக்கு கிடைச்சிருக்கும்? கடைசி வரைக்கும் அவர் கைவிடாமல், அவருடைய முயற்சியை விடாமல், கடைசி வரைக்கும் சிலுவையில் போய் அடிபடுகிற வரைக்கும் முயற்சியை கைவிடாமல் இருந்தனால்தான் அந்த வெற்றி கிடைத்தது. உயிர்த்தெழுதல் வெற்றி கிடைத்தது. உங்களுக்கு எனக்கு அதனால் வெற்றி கிடைத்தது. ஆகவே
முயற்சியை கைவிடாதே. கடைசி வரைக்கும் என்ன துன்பங்கள், என்ன எதிர்ப்புகள், என்ன கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள், வறுமைகள் வந்தாலும் கூட முயற்சியை கைவிடாதே. நெவர் கிவ் அப், நெவர் நெவர் கிவ் அப், நெவர் 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 கிவ் அப். ஆகவே பவுல் சொல்கிறார், நான் அதை பிடித்து கொள்ளும்படியாக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஐ வில் நெவர் கிவ் அப். அதை பிடிக்கும் வரைக்கும் நான் தொடருவேன் என்று சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு? நான் வெற்றிகரமாக முடித்தேன், வெற்றியாக என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் கூட அதை சொல்லுவோமா? கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எங்களுடைய முயற்சியை, ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையின், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையின் எந்த முயற்சியும் நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் கைவிடாதபடிக்கு தொடர கர்த்தர் பலப்படுத்தும் சுவாமி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அந்த நோக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற விடுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திரமை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், வியாதிகளை சுகப்படுத்தும், தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.